டங்கி ரவுட் அப்படிங்கிறது ஒரு பாதை இல்ல. டங்கி ரவுட் அப்படிங்கிறது வந்து பஞ்சாபிஸ் வந்து கழுதை பாதை அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரஃப் டிரான்ஸ்லேஷனா. அதாவது ஒரு கழுதை மாதிரி ஒவ்வொரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு தாவி தாவி கடைசியில டெஸ்டினேஷன் போய் சேர்றதான் டங்கி ரவுட் அப்படின்றாங்க. பேசிக்கலா நீங்க யுஎஸ் வர்றதுக்கு வந்து தரை வழியா நீங்க இல்ல கடல் வழியா வர்றதுக்கு சுலபமான வழி வந்து எய்தர் நீங்க கனடா மூலியமா வரலாம் ஆர் மெக்சிகோ போய் வரலாம். ஸோ அது ரெண்டு தான் பக்கத்துல பக்க தேச நாடுகள். ஸோ இந்த டங்கி ரவுட் அப்படிங்கிறது எப்படின்னா இந்தியாவில இருந்து பல நாடுகளுக்கு போய் அங்கிருந்து விசிட்டர் விசா இல்ல அது மூலியமான விசாக்கள் எடுத்து கனடா ஆர் மெக்சிகோ அல்லது அதுக்கு அதுக்கு பக்கத்துல இருக்க நாட்டுல போய் இறங்குறது பேர் தான் டங்கி ரோட் அப்படின்னாங்க. சோ டிப்பிக்கலி முன்ன எப்படி இருந்துச்சுன்னா டங்கி ரோட் அப்படிங்கிறது வந்து இங்க இருந்த குறிப்பாக பஞ்சாபிகள் தான் இதை அதிகமா யூஸ் பண்ணாங்க. இப்ப குஜராத்திகள் ஹரியானாவை சேர்ந்தவர்கள் முக்கியமான வட மாநிலத்தவர்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருந்து ஒரு பிளைட்டை பிடிச்சு போர்ட் ஆஃப் என்ட்ரியில விசா கொடுக்கற மாதிரி சில கண்ட்ரிஸ் இருக்காங்க. அதாவது சதர்ன் லாட்டின் அமெரிக்கா கண்ட்ரிஸ், குவாட்டமெலா, ஈக்குவடர் போன்ற நாடுகள் இருக்காங்க. அங்க போயிட்டு போர்ட் ஆஃப் என்ட்ரியில போயிட்டு இவங்க ஒரு என்ட்ரி விசா வாங்கிப்பாங்க. அட் என்ட்ரி தே கேன் பை விசா. அங்கிருந்து நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்களுக்கு தான் அந்த டூரிஸ்ட் விசாவோ என்ட்ரி விசாவோ கொடுப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விசா வாங்கிட்டு அங்கிருந்து தரை மூலியமாகவோ இல்லது நதிகள் மூலமாகவோ இங்க இருந்து அவங்க டிராவல் பண்ணி மெக்சிகோ போய் சேர்ந்துருவாங்க. அங்க மெக்சிகோல இருந்து அங்க ஒரு மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்குமான பார்டர் வந்து பல 1000 கிலோமீட்டர்கள் கொண்டது. சோ அதில் வந்து எல்லா இடத்திலும் பாதுகாப்பு ஒரே மாதிரியாக இருக்காது. அதுவே சில நதிகள்லாம் பாயும். அந்த இடத்துல அந்த நதிகள் போற இடத்துல எல்லாம் கூட தப்பி போயிருவாங்க. சோ இது ஒரு வழி.